தங்கம் கடத்துறது, டைமண்ட் கடத்துறது, ட்ரக்ஸ் கடத்துறது, பணத்தை கடத்துறது, ஈவன் ஹியூமன் ஆர்கன்ஸ் கடத்துறது கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பிளசண்டா டிராபிகிங், அதாவது நஞ்சு கொடி கடத்தல் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டீட்டெயில சொல்றேன், முழுசா பாருங்க. பாகிஸ்தான்ல இஸ்லாமிய பாத் சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் இடத்துல பிரசவத்துக்கு அப்புறமா டிஸ்போஸ் செய்யப்பட்ட ஒரு நஞ்சு கொடிய கம்மி விலைக்கு வாங்கிட்டு வந்து பணக்காரங்க எல்லாருமே இளமையா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொலாஜன் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நஞ்சு கொடியில தயாரிச்சிருக்காங்க. அந்த மருந்தை கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு வித்துட்டு வந்திருக்காங்க 3 சைனாக்காரங்க. இவங்களை ரெய்ட் பண்ணப்போ கிட்டத்தட்ட 500 கிலோ வரைக்கும் நஞ்சு கொடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஒரு நஞ்சு கொடி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு, ப்ராசஸாவும் இருக்கு. எங்க கடத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா சைனாக்கு கடத்தப்பட வேண்டிய விஷயம். சோ உஷாரா இருங்க மக்களே, உஷாரா இருங்க. இதே மாதிரி தான் எப்ஸ்டீன் ஃபைல்லையும் பணக்காரங்க எல்லாமே இளமையா தெரியணும் அப்படிங்கறதுக்காக சின்ன குழந்தைகளை பயமுறுத்தும் போது அட்ரினல் சொல்லப்படுற ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகும். இந்த ஒரு ஹார்மோன் அட்ரினோக்ரோமா மாறி அவங்களுடைய பிளட்ல போய் கலந்துரும். இந்த ஒரு பிளட்டை எலைட் பீப்புளும் பணக்காரங்களும் அவங்களுடைய உடம்புல இன்செக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வயசே ஆனாலும் இளமையாவே காட்டுமாம். சோ தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை சேஃபா பாத்துக்கோங்க. ஹாஸ்பிட்டல் எல்லாம் போறீங்க அப்படின்னா தயவு செய்து சேஃபா இருங்க. சேஃபா மட்டும்தான் இருக்கணும். இந்த ஒரு வீடியோவை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னால இந்த ஒரு விஷயங்களும் பேச முடியும்.